கொண்டு வெட்டுக்கிளிகளை போல பரவி இருந்தாங்களாம். யோசபாத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதை பார்த்து அந்த வசனத்தை படிக்கும் போது அவன் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு தன்னை ஒருமுகப்படுத்தினான் என்று வேதத்துல போட்டிருக்கோம். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இது என்னுடையது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளு. நீ புறப்பட்டு மட்டும் போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஒன்றுக்குமே கலங்காமல் ஸ்தோத்தரி. அன்று யோசபாத் செய்த காரியம் என்னன்னா, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கத்தியோ கேடகமோ ஏதோ எடுத்துட்டு போல. அவன் முதலாவது பாடல் குழுவை முன்னாடி அனுப்பி, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனாங்க. அப்போ இந்த நாளில் கூட இந்த அம்மோன் புத்திரரை போல, மோவா புத்திரரை போல, சேயீர் மலை தேசத்தார் போல அநேக பிரச்சனைகள் வெட்டுக்கிளிகளை போல நமக்கு முன்பாக பரவி இருந்தாலும், நாம் துதி செய்ய தொடங்கிய போது அவைகள் யாவும் வெற்றுண்டு மடிய செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு உற்சாகமாய் இப்போது நாம் துதி செய்ய தொடங்கும் போது நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் பிரச்சனைகளும் இப்போது மடிந்து காணாமல் போவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உற்சாகமாய், எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே,
2018 என்னோட 2 கிட்னியும் ஃபெயிலியர். டாக்டர் சொன்னாங்க 6 மாதம் தான் இவரால் உயிரோடு இருக்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்க, இல்லைன்னா இவர் ஜீவிக்கிறது கஷ்டம். உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு கிட்னி கொடுக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது யாருமே இல்லை எனக்கு. ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரேஷன். ஆனால் அவங்க தரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வீட்டில் ஒருத்தராச்சு பலத்தோட இருக்கணும், வேணாம்மா நீ கொடுக்காத, பார்த்துக்கலாம். அப்போது எனக்கு துளி கூட ஹோப் இல்லை. ஒரு 6 மாதம் கொடுத்துருக்காங்க, நம்ம இருக்க போதோ 3 மாதமோ 4 மாதமோ. இவங்க பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன், எனக்கு இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, பயங்கர கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஆஃபீஸ் போன பிறகு நம்ம இருக்க போது 6 மாதம் எதை வேணால் சாப்பிடலாம் போடா அப்படின்னு போய் சாப்பிட்ருவேன் நான். அப்போது டாக்டர் என்னை கூப்பிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா ஐயர், அவங்க கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க என்னன்னு, இதயராஜ் ஒரு நாள் உனக்கு ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடக்கும், அதை ஏற்றுக்கிற சரீரம் உனக்கு இருக்கணும்ல. உனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அதில் 2வது பிள்ளை பிறந்து 10 நாள் தான் ஆகுது, நீ ஏன் இப்படி பண்ணுற? தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. உங்கள் பைபிளில் யோபு இல்லை, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியனு, பைபிளை திறந்து பார்த்ததில்லை. அவங்க சொல்கிறாங்க எனக்கு, இந்த பைபிளில் யோபு இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனால் கத்தரை விட்டு விலகல் எல்லாம் உங்கள் கத்தரை பிடிப்பா, அவர் செய்வார் அப்படின்னா. என்னடா இது, ஒரு இந்து மக்கள் கத்தரை அறியாதவங்க அவங்க சொல்கிறாங்க நமக்கு. சரி ஓகே, ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ, சரி நம்ம கத்தரை தேடலான்னு கொஞ்சம் தான் தேட ஆரம்பித்தேன். அப்போதான் இந்த வார்த்தை எனக்கு பாடும் போதெல்லாம் நான் நினைப்பேன், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உண்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துவத்திடுவேன். 6 மாதம் தான் இருப்பேன்னு சொன்னாங்க. கர்த்தர் 7 வருஷத்துக்கு மேலேயும் என்னை பலத்தோடு நடத்துறாரு. ஹல்லேலூயா. எனக்கு இல்லாம பலவீனத்தோட என்னால் உற்சாகமாக பாட முடியும்னா, ஆரோக்கியமாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக பாடணும், கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவீனனே